நேற்று நைட்டு ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு முருகர் டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 7 மணிக்கு தான் அந்த டிசைன் எனக்கு ஓகே ஆச்சு. கிளைண்ட்டு 1 மணி வரைக்கும் டிசைனை கன்ஃபார்ம் பண்ணுறதுலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து அதை இன்னும் நல்லா மாடிஃபை பண்ணி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஃபைனல் அவுட்புட் தான் இது. சரி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ரேட்டு சொன்னால், "என்னங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டார். காலைல அமௌண்ட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து 999 சொல்லியிருந்தேன் டபுள் சைட் பிரிண்ட்டுக்கு. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, ட்ராப் ஷோல்டரு, ஒரு சைடு பிரிண்ட்டு 650க்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி என்னடா பண்ணுறது, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இவர் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த டிசைன் நான் பண்ணதை பார்க்கல. காலைல எழுந்து பார்க்கட்டும்னு சொல்லி ஸ்பெஷலாக இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அண்ட் இந்த 2 டிசைனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எது நல்லாயிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதை பண்ணும்போது பட்ஜெட் ஒரு பிரச்சனை கிடையாது, என்ன ரேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி பண்ணது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் ஸ்டார்டிங்காக நான் தெளிவாக கேட்டேன் என்ன பட்ஜெட்னு சொல்லிவிட்டு, அவர் வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னார். அதனால தான் நான் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பாமர் ஜாக்கெட்ஸ்லேயும் நாம் வந்து முருகருடைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜாக்கெட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தருவோம் மேனுஃபேக்சர் பண்ணி. ஸோ ஒன்ஸு டிசைன் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த டிசைன் தான் கிடையாது, எந்த டிசைன் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற டிசைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது பிளாக் கலர்னு தான் கிடையாது, வேறு என்ன கலர்னாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தார். அவர் நிறையா பிஸ்னஸ் பண்ணி லைஃப்பில் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிருந்தார். அவர் எதர்ச்சியாக நம்ம வந்து ஒரு ஆட் போட்டிருந்தோம், இது மாதிரி உங்கள் நேமை வந்து டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு என் பேர் அசோக்கு, அதை போட்டு தரணும், அன்லக்கி அப்படின்னு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கதையை கேட்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொன்னார். அதாவது அவர் பிரியாணி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, ஒரு 3 லட்ச ரூபா போட்டு, அது லாஸ் ஆகிருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கு. அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்குமே வந்து சரியாக வேலை இல்லை, அமையலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். வீடு கட்டி வீடை விற்றுட்டாங்களாம். 40 லட்சம் வீடு கட்டி 28 லட்சத்துக்கு விற்கிற மாதிரி ஆகிடுச்சான் கடன் சூழ்நிலையால். இப்படி நிறையா விஷயங்கள் சொன்னார். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவரோட கடன்லாம் அடைச்சி இன்னொரு 40,000 தான் கடன் இருக்குது. ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நான் இவ்வளோ இந்த சின்ன வயசில் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டும் மறுபடியும் ஏந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் பறவை தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சேன்னு சொல்லி ஏதாவது தப்பான வழியில் போகாமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரித்து அவர் கடனையும் அடைச்சி இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு ஃபீனிக்ஸ் ஃப்ரம் தி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவர் நேம் அசோக்கு. நான் கொடுத்த டிஷர்ட்லேயே ரொம்ப பெருமைப்படுற டிஷர்ட் இது தான். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களோட நேமு அண்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை டிசைன் பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி பர்டிகுலராக அவர் கேட்டிருந்தார், இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வேணும்ன்ட்டு. அதனால் என்னால் பெருசாக டிசைன் பண்ண முடியல. பட் உங்கள் நேமுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னால் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த வாரம் டெலிவரி ஆன ஒரு உடி. ஸோ இந்த உடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இவங்க லாஸ்ட்டு 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பர்த்டே கிஃப்ட்டுக்கோசம் பிளான் பண்ணி இது பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுக்குள்ளே இருக்க அர்த்தம் அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், இந்த உட்டிக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ இது பப்ளிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறதுனால நான் பல விஷயங்கள் மறைக்கிறேன். பட் ரொம்பவே சுவாரஸ்யமான கதைகள் நிறையாவே இருக்குது இந்த டிஷர்ட்டுக்கு பின்னாடி. அண்ட் அவருமே வந்து டிஷர்ட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கல்யாணத்துக்கும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிஃப்ட்டு யார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா கொடுத்தது. அவங்க கூட பிறந்த அக்கா கிடையாது, ஆனால் அக்கா. ஸோ அந்த அக்காக்கோசம் அந்த பையன் வந்து பண்ண கிஃப்ட்டு செம. ஆக்சுவலாக 2 பேரும் அவங்க பர்த்டே அன்றைக்கி ஒரே டிஷர்ட் போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருந்தார். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு அழகாக வாங்கியிருந்தார். குவாலிட்டியுமே இவர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அவருமே ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க அக்காவுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒருத்தருடைய முக்கியமான தருணத்தில் நம்மளை வந்து ஒரு கிஃப்ட்டு நம்ம கூட சேர்ந்து ஒரு கிஃப்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்களோட ஹாப்பினஸில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம்.
சரிங்க. உங்களுக்கு உங்க நேம் போட்டோ, உங்க சிக்னேச்சர் போட்டோ, இல்ல உங்களுக்கு புடிச்சவங்க ஃபோட்டோ போட்டோ, இல்ல உங்களுக்கு இந்த வேர்ல்ட்லயே நம்ம போடாத ஒரு டிசைன் போடணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு நாங்க அதுக்கு தகுந்த மாரி டிசைன் பண்ணி அத மேனுஃபேக்சரும் பண்ணி தரோம். ஈவன் சிங்கிள் பீஸா இருந்தாலும். ஸோ அது இல்லாம இன்னும் 2, 3 டிசைன்ஸ் இந்த வாரம் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. பட் இந்த வாரம் கடந்த 2 வாரத்தோட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் ரொம்பவே கம்மி தான். பட் இருக்கு சேல்ஸு. நம்ம பிஸ்னஸில நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னரா வந்து ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம பொருள வந்து அவங்க வந்து ரீசேல் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வாங்கி விக்கிறாங்க. ஸோ அந்த மாரி நீங்க எதாவது வாங்கி விக்கணும்னு நெனச்சாலும், எங்க கூட ஜாயின் பண்ணி வாங்கி விக்கலாம். ஸோ அது எப்படின்றத எனக்கு தனியா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அத சொல்றேன். அது இல்லாம இந்த வாட்டி ஒரு மிஸ்டேக்கும் நடந்தது. ஒரு டெலிவரி ஆன ஷர்ட்ல வந்து ஒரு சின்ன கரை இருந்தது. அந்த கரை எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அத ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு அவருக்கு அதுக்கு பதிலா வேற ஒரு ஷர்ட் வந்து புதுசா பண்ணி தரோம். ஸோ டீ ஷர்ட் அண்ட் ஷர்ட் 2மே நான் பண்ணிட்டுருக்கோம் காட்டன்ல. ஸோ அதில வந்து கரை இருந்ததுனால அத வாங்கிட்டு நான் புதுசா ஒரு ஷர்ட் பண்ணி தரேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் ஃபைல் கொரியர்ல வந்து என்கேஜ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் கொரியர் அங்கேருந்து என்கேஜ் பண்ணி என்ட்ட வந்ததுக்கப்புறம், அவருக்கு புது ஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணி குடுக்கலான்னு இருக்கோம். ஓகேங்க. உங்களுக்கு வேற யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சாலோ, இல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது டீ ஷர்ட்ஸ் போடணும்னு நெனச்சாலோ, ஷர்ட்ஸ் போடணும்னு நெனச்சாலோ, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க நல்லா பண்ணி தருவோம். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.